Hi students, 10th Max, 3rd chapter Algebra, exercise number 3.1, அதில் third subdivision. Solve the following system of linear equations in 3 variables. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் பார்த்தா தனித்தனி ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு கம்பைன்ட் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 1, 2, 3, 4ன்னு ஒரு 4 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பார்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் முதல்ல ரெடி பண்ணணும். அதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்டை சேர்த்துலாம். ஃபஸ்ட் அண்ட் தேர்டு, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து, இந்த மாதிரி செகண்ட் அண்ட் தேர்டு, செகண்ட் அண்ட் ஃபோர்த்து, இந்த மாதிரி மாறி மாறி போடலாம். நம்ம ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் செகண்டை எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன், அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இது இன்னொரு செட்டு. அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த்து எடுத்துகிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம சம்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். இந்த ரெட் கலர் சர்க்கிள் போட்டிருக்கலையே அதை எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எக்ஸு ப்ளஸ் 20 ஈக்குவல்ஸ் டு 3y/2 ப்ளஸ் 10 ஒரு செட் எடுத்துட்டோம். இந்த மாதிரி கீழே டினாமினேட்டரில் பை 2 வந்திருக்கு. அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஒரே ஸ்டெப்பில் பண்ணுறா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 பக்கம் மல்டிபிள் பை 2 ஆன் போத் சைட்ஸ். இப்போ 2 பக்கம் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? இப்போ ஒன்றுக்கு இங்கே மேலே மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பை 2, மல்டிபிள் பை 2, மல்டிபிள் பை 2, மல்டிபிள் பை 2. இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா நமக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 2 2x ப்ளஸ் 20 இன்ட்டு 2 40 ஈக்குவல்ஸ் டு 3y இன்ட்டு 2 எதுவும் கிடையாது. அப்போ 3y மட்டும்தான். ப்ளஸ் 10 இன்ட்டு 2 20. இப்போ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 2x 3y அப்படியே லெஃப்ட் சைடு வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்? மைனஸ் 3y. அதே மாதிரி 20 லெஃப்ட் சைடு வரும்பொழுது நமக்கு மைனஸ் 20ன்னு ஆயிரும். அப்போ ரைட் சைடு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? 0. அப்போ இது ஒரு ஃபார்ம் எழுதணும்னா 2x மைனஸ் 3y. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 20. இதுதான் ஃபஸ்ட். இப்போ அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் என்ன இருக்குது? 3y/2 ப்ளஸ் 10 ஈக்குவல்ஸ் டு 2z ப்ளஸ் 5. போன சேம் டைம் சொன்னோம் இல்லையா? டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பை 2 போட்டுடலாம். அப்போ மல்டிபிள் பை 2, மல்டிபிள் பை 2, மல்டிபிள் பை 2, மல்டிபிள் பை 2. இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆயிரும். ஒவ்வொரு டைமையும் 3ல மல்டிபிள் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? ஒரு 3y, 10 2s are 20, 2z into 2 4z, 5 2s are 10. இதை ஒரு ஆர்டராக எழுதிடலாம். அப்போ 3y மைனஸ் 4z லெஃப்ட் சைடு வரும்பொழுது மைனஸ் 4z, இங்கே 20 இருக்குது. இந்த 10 லெஃப்ட் சைடு வரும்பொழுது மைனஸ் 10 ஆயிரும். அப்போ டோட்டலாக நமக்கு ப்ளஸ் 10 ஈக்குவல்ஸ் டு ரைட் சைடு 0. அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட்டை ஈக்குவேட் பண்ண போகிறோம். தேர்டு பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2z ப்ளஸ் 5 ஈக்குவல்ஸ் டு ரைட் சைடு 110 மைனஸ் அந்த மைனஸை கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். மைனஸ் ஒய் மைனஸ் இசட். இதில் வந்து எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? 2z ப்ளஸ் 5, 110 லெஃப்ட் சைடு வரும்பொழுது மைனஸ் 110. அதே மாதிரி மைனஸ் ஒய் வந்து ப்ளஸ் ஒய் ஆயிரும், மைனஸ் இசட்டு ப்ளஸ் இசட் ஆயிரும். அப்போ ரைட் சைடு நமக்கு 0. இதை ஆர்டராக எழுதிடலாம். அப்போ ஒய் ப்ளஸ் இங்கே ஒரு 2z இருக்குது, இங்கே ஒரு இசட் இருக்குது. அப்போ டோட்டல் என்னாச்சு? 3z. அடுத்து இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணும்பொழுது பிக்கர் சிம்பிள்
சப்ராக்ஷன். இப்போ -105 ஈக்குவல்ஸ் டு 0. இதை நம்ம என்ன சொல்லிடலாம்? தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லிடலாம். தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது மூணையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. செகண்டில் ஒய் அண்ட் இசட் இருக்குது. தேர்டில் ஒய் அண்ட் இசட் இருக்குது. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு இசட் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஒய் கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து 3ஒய்ன்னு இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1 தான். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே ஸ்டாண்டர்டாக எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்டாக எழுதிக்கலாம். 3y minus 4z plus 10 ஈக்குவல்ஸ் டு 0. சில பேர் கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடு வச்சுக்குவாங்க. அப்படி வச்சாலும் ஓகே தான். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? இங்கே 3ன்னு மாறணும். அப்போ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம 3 அப்படிங்கிற நம்பரில் மல்டிபிள் பண்ணணும். மறந்துடக்கூடாது. அப்போ 3y அடுத்தது 9z மைனஸ் 315. இந்த 2 சிம்பிளும் சேம் சிம்பிளா, ஆல்டர்னேட்டிவ் சிம்பிளான்னு பார்க்கணும். 2 சேம் சிம்பிளாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 2யும் சப்ராக்ட் பண்ணணும்னா என்னது? சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றணும். ரைட் சைடு வேண்டியதில்லை, ஏன்னா அது 0ன்னு இருக்குது. அப்போ இந்த 3y நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? இது. அப்போ -4z -9z. அப்போ -13z. இங்கே 2 சேம் சிம்பிளாக இருக்கிறனால ஆட் பண்ணிக்கலாம். 325 ஈக்குவல்ஸ் டு 0. நமக்கு இசட் தான் வேணும் அப்படிங்கிறனால -13z லெஃப்ட் சைடு வச்சுட்டு 325 ரைட் சைடு கொண்டு போனோம்னா -325. அப்போ நமக்கு இசட் தான் தேவை. அப்போ -325. இந்த -13 மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. அப்போ பிளேஸ் மாறும்பொழுது டிவிஷன் ஆகும். அப்போ மைனஸ் மைனஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸ் ஆக்கிடலாம். மைனஸை ப்ளஸ் ஆக்கிட்டோம்னா 13 டேபிள் சொல்லணும். 1 டைம் 2 டைம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2 13 சார் 26, ரிமைனிங் 6. அப்போ 6ன்னு போட்டால் 65. 65னா 5 டைம்ஸ். அப்போ நம்ம இசட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இசட் ஈக்குவல்ஸ் டு 25ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு ஒய் கண்டுபிடிக்கலாம். அது தேர்ட் ஈக்குவேஷனில் ஒய் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய் இருக்குது. இது ரெண்டில் எது ஈஸின்னா தேர்ட் ஈக்குவேஷன் தான். அப்போது சப்ஸ்டிடியூட்டை இசட் ஈக்குவல்ஸ் டு 25 இன் தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை பார்த்து அப்படி நம்ம சொல்ல வேண்டியது தான். என்ன இருக்குது? ஒய் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் இசட். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 25 minus 105 ஈக்குவல்ஸ் டு 0. அப்படின்னா ஒய் ப்ளஸ் 3 டைம்ஸ் 25னா 75 minus 105 ஈக்குவல்ஸ் டு 0. அடுத்து இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும், ஆர் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ பிக்கர் சிம்பிள் அண்ட் சப்ராக்ட்னா -30. இதை ரைட் சைடு கொண்டு போகும்பொழுது நமக்கு என்ன ஆகுன்னா +30. அப்போ அடுத்தது ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸு ஒய் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. சாரி, இசட் ஒய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய் மட்டும்தான் இருக்குது. அப்போ சப்ஸ்டிடியூட்டு ஒய் ஈக்குவல்ஸ் டு 30 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இம்ப்ளைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன இருக்குது? 2x இங்கே இருக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஒய். அப்போ 3 இன்ட்டு 30 ப்ளஸ் ஒரு 20 ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ 2x மைனஸ் 330 சார் 90 ப்ளஸ் 20 ஈக்குவல்ஸ் டு 0. அடுத்தது 2x, இது ரெண்டு ஆடர் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ பிக்கர் சிம்பிள் அண்ட் சப்ராக்ட். அப்போ -70.
அந்த -70 ரைட் சைடு கொண்டு போகும்பொழுது +70 ஆயிரும். அடுத்தது எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ 70 டிவைட்ஸ் 2 அப்படிங்கும்பொழுது இது 2 கேன்சல் ஆச்சுன்னா 35 டைம்ஸ். அப்போ எக்ஸ் வேல்யூ கிடைச்சாச்சு. எவ்வளவு? 35. அப்போ எக்ஸ் 35, ஒய் 30, இசட் 35. அப்போ ஃபைனல் சொல்யூஷன் என்ன சொல்லிடுறேன்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல்ஸ் டு 35, 30, 25.